நான் நினச்சேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுவுமா இப்படி ஒரு ப்ரோமோ வரும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு மக்களே. விஜய் டிவி போட்ட பிளான்கள் பல, அந்த பிளான்கள் கண்டிப்பாக ஈடேறும். ஏன்னா 24 ஹவர்ஸ் உள்ள இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் ப்ரோமோ வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரோமோவில் ரொம்ப தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா, பாருடைய தாயார் கமருதீனே அப்படின்னு கூப்பிட்றதோட ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுது. வந்து காலில் விழுகிற கமருதீன்ட்ட, உன்னுடைய தொழிலில் நீ சூப்பராக வரணும். அப்போ மற்றபடியா இல்லை கேட்கணும்னு தோணுச்சு, ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓகே, ஸோ தொழிலில் அவர் சூப்பராக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாருடைய அம்மா. அவள் வந்து ரியல் ஹீரோவாக வரணும் அப்படின்னும் போது அவர் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக வரணும். அதெல்லாம் இல்லை, ஹீரோவில் இல்லை, அவரோட விழுமியத்தில் வந்து அவர் ஹீரோவாக இருக்கணும். விழுமியம். திடீர்னு நம்ம விக்ரம் இருக்கார்ல, விக்ரம் வந்து வயசான ஒரு வேஷம் போட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. என்னடா அவர் விக்ரம் பாட வருதே அப்படின்னு. விழுமியம். விழுமியம்னா என்ன? ஆகா, ஓ அவங்க டீச்சர் அம்மான்னு காட்டுறாங்களா? சரி, ஓகே. விழுமியம்னா மற்றவங்களை விட்டு கொடுக்காத குணம் இருக்குல்ல, மற்றவங்களை விட்டு கொடுக்காத குணத்தில் வந்து நீ வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணும். மேடம் மேடம் பாரு உங்கள் அம்மா மேடம், அந்த பக்கத்தில் ஒரு டிக்கெட் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கல மேடம், அந்த டிக்கெட்டுக்கு முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க சரியா? எனக்கு ஒரு டவுட் பல வருஷங்களாக இருந்ததுங்க. பாரு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆயிருக்க முடியும்? அதற்கான விடை வந்து இந்த 24 மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை நோக்கி தான் அது போய்கிட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம சேருதை பார்த்தாங்க வளர்றாங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகளை பார்த்தாங்க பேசுகிறாங்க. குழந்தைகள் எதுவுமே புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வந்து இது பண்ணுறது இல்லை. கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த கேரக்டர் அப்படின்றதுல பில்டு பண்ணுறது, அந்த கேரக்டர் பில்டிங் அப்படின்றதுல வந்து பேரண்ட்ஸோடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப, அந்த இன்வால்மெண்ட்ன்றது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் இது பண்ணி பார்க்கும்போது பாருவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரக்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அம்மாட்டிருந்து வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது என்னென்ன விஷயங்கள்னு நம்ம பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாரு வந்து அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம பார்வை வந்து லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல வந்து பார்வைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை உள்ள பண்ணிட்டு இருக்காங்களே, அது அநியாயம் இல்லையா அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்புவாங்க. ஒரு அநியாயம் கிடையாது. எந்த தாயும் உள்ள வந்து அதை தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் திங்கு. ஆனால் அதை தாண்டி வந்து பண்ணியிருக்க ஆட்கள் இருந்திருக்காங்க. இதுக்கான உள்ள அமிச்சேன் அப்படி கேட்டது அந்த ஒரு டிஆர்பி கிரியேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இவங்க தான் முன்னாடியே பிளான் பண்ணி தானே வந்திருக்காங்க. வீடியோஸை நம்ம நேற்று பார்த்தோமே, இது நடக்க போகுது, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே பிளான்டு தானே. பாரு எந்த டைமில் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக எந்த ஆளை செலக்ட் பண்ணாலும் கூட அதுக்கு எதிர் சொல்கிறதுக்கு அவங்க அம்மா கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. அந்த தைரியமும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது முன்னாடியே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். உன்னுடைய செலக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதவே ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோமோவும் இதாக இருக்க போகுது, அதுக்கு அடுத்த ப்ரோமோ இதாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். 3 ஃபேமிலி வந்து போகிற நாள் வந்து முதல் ப்ரோமோவே இவங்களோட வந்திருக்கு அப்படின்னா கண்டென்ட் வந்து இன்றைக்கி நைட்டாக தான் பிளான் பண்ணுவாங்கன்னு தோணுது. சொல்லி அனுப்பும் போதே பேச்சுவார்த்தை சண்டை அதெல்லாம் நைட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னு தோணுது. அப்போ கடைசி ப்ரோமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் வேறு யார் வருவாங்க, எந்த ஃபேமிலி, இன்னும் நிறைய ஃபேமிலி வரவேண்டு இருக்குது. இன்னும் அரோராவும் நாளைக்கு தான் நினைக்கிறேன், நாய்க்குட்டி நாளைக்கு தானே வரும். கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாருடைய அம்மாவுடைய விழுமியங்கள் தெளித்து எழுந்து வரும் பலவிதமான சூழ்ச்சிகளை கொண்ட பலவிதமான வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்குமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அல்டி பாஸ் நேயர்களே.